1000 முடிஞ்சு. ஹலோ ஹலோ, ஏன் நோண்டிக்கிட்டே இருக்க? புது பொண்டாட்டியை நோண்டின மாதிரி கரெக்டாக வைங்க மிஸ்டர் கப்ளிங். கொடூரமா தொங்காசு பயலுக, பாண்டா பயலுக. அருமையான ஒரு உண்மையிலே உங்க அன்புக்கு எம்கேஆர் தலை வணங்குறேன். அங்கிட்டலாம் இடம் கிடைக்கலையா ப்ரோ? இடம் கிடைக்கலையா? விதி இந்த பொம்பளையால நல்லா நெருக்கி உட்கார வேண்டியதானே? சிச்சுக்கிற நல்லா நெருக்கி உட்காருதா? அது யாரு அந்த இடத்துல உட்காரு. இங்க பொட்டலா கிடக்கு ப்ரோ. நன்றி நன்றி. ஒரு எக்கோ வச்சு நல்லா ஏற்றுவேன். சாமியை நிப்பாடிக்கிறேன். ஹலோ உங்க ஹலோ ஹலோ. அன்னை தந்தை தான் வணங்கி, அன்னை தந்தை தான் வணங்கி. என்னப்பா வாங்க போ. ஒன்றும் செய்ய மாட்டேன் வாங்க. ஏன் சொல்றான்? ஏன் அப்படி ஓடுறாப்புல வைத்தாலையா? அன்னை தந்தை தான் வணங்கி மண்ணாம் பாரவட்டி அருமை நல்ல 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 அண்ணன். அன்னை தந்தை தான் வணங்கி அருமை நல்ல 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 நல்ல. மண்ணாம் பாரவட்டி கிராமத்திலே என் கட்டண கட்டழகி வீர கருப்பேன் குடியிரு கரு குங்கும பொட்டழகி. நமக்கு கருப்பேன் குடியிரு கரு குங்கும பொட்டழகி. பாடாடே. அன்னை தந்தை தான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி அருமை சபையோர் வணங்கி. சொன்ன சொல்லும் மாறாது மண்ணாம் பாரவட்டி ஏ கருப்பு சொல்வாக்கு உனக்கு தப்பாது. உனக்கு வயசாகி போச்சாடா, கொஞ்ச நேரம்
காலத்துல உனக்கு பேரு வச்சு உன்னை அருள் விட்டு நீ என்னைக்கு சொல்ல தப்பா கூடாது. இந்த மக்களை நீ காக்கணும். ஊரு திரண்டிருச்சு இந்த வட்டம் மாரப்பட்டி கிராமத்துல தாயும் பிள்ளையாத்த சாமியை கும்பிட ஒத்துமையாயிருச்சு. ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையா இருந்து போல ஒத்துமைய ஆகிருச்சு. ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு உள்ள ஒத்துமையும் ஆயிருச்சு. நாடு திரண்டிருச்சு யமாமா நாடு திரண்டிருச்சு ஏமாவா நாடு திரண்டிருச்சு யமாமா எங்க கருப்பன கும்பிட போடு எல்லோ 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 மாமா எல்லோ 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 மாமா எல்லோ கருப்பு வந்த ஜாமி ஊரம் இந்த மக்களை நீ காமாடு தலைமாடு காக்கணும். பாட்டிங்க காலத்துல இருந்து அந்த வீரமும் உனக்கு குறையல. என் கருப்பனும் இங்க இருக்கக்கூடிய அந்த முனியாண்டியும் ஐயனாரு எல்லா ஜாமியும் துடியா இருக்கு. நான் கூப்பிடும் போது வா, எல்லாம் மலை ஏறிக்க கூப்பிடும் போது வா. சார் போச்சு இன்னும் ஏத்துப்பா. பதட்டத்தில் நீ ஏன் பயப்படுற? சாமி தாண்ட பேய் கிடையாதுடா. மேலான்னு என் பாச தமிழ் உறவுகளே, வீரம் மாறாமல் குணம் மாறாமல் பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் ஒரு நாளும் சலிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்களை புறா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குற எம்கேஆர். என்ன ட்ரெஸ் முண்டை பஞ்சு முட்டாய் நக்கின மாதிரி எங்களை நத்தம் போனியாடா TN 42. எங்களுக்கு அதிக நாடக ட்ரெஸ் கொடுத்ததே நத்தம் பஸ் ஸ்டாண்டில் உள்ள TN 42 ஜவுளி கடை. எல்லாரும் அங்கே எடுங்க. குறும்பு ட்ரெஸ்லாம் நிறையா இருக்கு. நல்லவர்களை மட்டும் எப்பொழுதும் எம்கேஆர் விட மாட்டேன். பிறருக்கு உதவி செய்கிற எல்லாருமே கருணந்தேன். கருப்பு அப்புறம் வா சொல்லிட்டல்ல, சொன்ன சொல்லு தவறாத. பொழுதன்னைக்கு நின்றுக்கிட்டு இருந்தா என்னையை சோதிக்கிறியா? உக்கார், அப்புறமேல் வா. அங்கேருந்து ஒருத்தன் தவி வந்தானே டால்பின் மாதிரி, நான் பயந்தோனே. மறுபடியும் கொட்டையை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு கொட்டையை பிடிக்க முடியாது, போனால் மண்டை கிழிஞ்சுவோங்க. தகார தட்டு அன்னைக்கு ஜெயிச்சா இருந்ததுனால பிடிச்சிட்டு போயிட்டேன் கண்டாலுமே. இங்கே நமக்கெல்லாம் பசியை போக்கக்கூடிய, குழந்தையெல்லாம் காத்து நம்ம குடும்பத்தை காக்கக்கூடிய என் தாய்மார்களை பூரா அன்னை தெரசாவா நினைத்து வணங்குறேன் எம்கேஆர். நல்லா கைதட்டுங்க தாய், கைதட்டுங்க. போதும் போதும், நீங்கள் இருங்கடா. என்னடா ஜல்லிக்கட்டாடா, இருங்கடா. ஏய் சார் போய்ப்பா முத்து, மதகு வட்டி முத்து, சார் போச்சு, இதை ஏற்று. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சுல. அடுத்த வருஷம் ஆம்பளை பிள்ளை வரக்கேன். இப்போயே வேலையை ஸ்டார்ட் பண்ண வாலிம வைண்டேன். உங்களை இந்த இடியப்பம் எவன்டா பேப்பையமே இடியப்பம்னு சொல்லி ஆரம்பித்தேன். வேற மேலூர் வந்துக்கிட்டு ஆரம்பித்தேன். என் தம்பி பாண்டி, பிளாக் பாண்டியா பாண்டா, அவன் கிளம்பிட்டா. எங்கே இருந்துதான் வீடியோ போடுவானா? வணக்கண்டா புள்ள மசுரு பயலுகடா கொடூரமா அப்பன்னும் இப்பன்னும் நொப்பத்தா கவட்டில் புண்ணுட்டேன். கிளப்பி விட்டு போயிடுறாங்க, என்னைய போட்டு சுத்திர விட்டுறேன். நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்க அன்பு தம்பிகளா. என் தம்பிகளை பூராமே வாழ்க்கையில் படித்து அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரணும். நீங்கள் எல்லாம் வாய்ப்பு இல்லைன்ட்டேன். இவனை ஊருக்குள்ளே வச்சிருக்கிறது கெடுதி. இப்படி எடுத்து பேசினா எப்படி படிப்ப? பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர் சொல்கிற பாடத்தை படித்தா பிள்ளை உருப்பிடுவேன். டீச்சரை சைட் அடிக்கிறானே. டீச்சரை அப்படித்தான் நடந்துக்கிறது. ஒரு சிலது 12 படிக்கிற பயில ஓட்டு சந்துக்களை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னது வீட்டு பாடம் எழுதலேன்னு. நீ என்னதுன்ற? நீ ஒரு கம்மா கட்ட முண்டை பெட்டிக்காரன். இந்த தண்டி அங்கே வாரு தாய கட்ட முண்டை. நீ கொப்பளிச்சு தட்டியில் துப்பி விடு. உன் வெத்தலை டூட்டியில் கரெக்டாரு. ஏன் ஜோல்டரில் தூக்கி வச்சிருக்க பிள்ளைய பால் கூட எடுக்க போறியா? அதெல்லாம் போய் தூங்க போடனே. என்ன ஜாமி இலக்கையும் போதெல்லாம் தமுத்துமுன்னு உழப்பி போடுவாங்க. பெண்கள் உண்மையிலே இந்த இடம் யார் இடம்? அந்த கேமராவுக்கு பின்னாடி இருக்குது. ஏத்தாய் என்ன பட்டாடுறான்? சிச்சுக்க உட்கார விடு.
பாய் விரிச்சவன் போலைக்கு இடம் இருக்காது. இதுல ஓஜியில் உட்காந்த ஆளு பூரா கை தூக்கு. அப்புறம் சொல்ற பூரா பேர் அப்படித்தானா? ஏன்னா உலகத்துல இந்த தமிழனுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. உலக நாட்டுக்கே பயங்காட்டி வாழ்றான அந்த தமிழன் தான். தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டுலாம் தன்னுடைய சொந்த காளையா இருந்தாலும் அவுக்கும் போது கவனமா அவுக்கணும். பிடிக்க வர்றமே உயின்னு சொல்லிட்டு ஐஸுக்காரனை தூக்கி போட்டு பாயுது மாடு. அவன் போய் அப்புறம் ரத்தத்தோட ஐஸை சப்பிட்டு படுக்கிறேன். பானிபூரி ஓட்டவே அடுப்போட ஒரு வீடியோவில் பார்த்தேன். அடுப்போட ஓடிட்டே இங்கே பானிபூரி எடுத்துட்டு போயிட்டாங்க. இதில் என்ன சொல்ல, இந்த ஓனர்லாம் மாடை ஊற்று விடும்போது பார்த்தியா, ஓ மாடு பாய்ச்ச மாடாக இருந்தால் பாய போகுது, 4 பேர்த்த தூக்கி போட போகுது, பறிச்சு வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போக போகிற. அதை பெரிய போதையை போட்டுக்கிட்டு இவங்க நெஞ்சு கட்டிக்கிட்டு சட்டிலாம் ஓட்டையா தெரியும். மாடு வரும்போது இவன் பில்டப் பண்ண, வாடா அழகுரு வாடு ஒத்த அவனை போடுறா, இவனை போடுறா, மண்ணை கலர்றா. பார்த்தா இவனை போட்டுருச்சு. இவன் போய் ஆஸ்பத்திரியில் இப்படி கிடைக்கேன். என்ன மச்சேன், என் மாடு வாடகை எடுத்து என்னையும் போடுதல வச்சா. என்ன மச்சன மச்சேன், தன்னுடைய வானே வா, சும்மா வா. தான் சொந்த மாடாக இருந்தாலும் வளர்ப்பு மாடாக இருந்தாலும் வாடியிலிருந்து வெளியே வரும்போது அத்தனை பேருமே காளைக்கு எதிரியாகத்தான் தெரியும், தன்னோட உரிமையாளருக்கு. அதனால சொல்கிறேன், ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடிய இளைய சமுதாயமே கவனமாக விளையாடுங்க, கவனமாக விளையாடுங்க, பாதுகாப்பாக இருங்க. ஐயாக்களா, இந்த தங்கச்சி ஏத்தா அப்படி நிற்கிற உட்காரத்தா, அது பிரேயர் கிடையாது. இடியப்போம் இந்த அவிப்போம். என்னுடைய அன்பாலயத்துக்காக பேர் சொல்லாத என்னுடைய அண்ணன், பூரா அண்ணன் தம்பி தான். என்ன கூட பிறக்கல, எல்லாருமே பூரா சித்தப்பு மைங்க பெரியப்பு மைங்க தான். ரசிகர்னு சொல்லுவேன், முட்டாள். நான் ரசிகர்னு சொல்ல மாட்டேன். எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, அவ்வளோதான். என் தம்பிகளுக்கு ஒன்றுன்னா நான் நிற்பேன். 1001 நன்கொடை கொடுத்த எங்கள் அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது பேர் சொல்ல வேணாம் சொல்லிடுச்சாங்க. அண்ணே அப்போ இன்னொரு 1000 ரூபா விடு. சரி உன் கண்ணு லேசாக கலங்குது விடு. அப்போ துண்டு போடுங்க. இப்போ விழா கமிட்டியில் என்ன 5 பேர் நிற்கிறீ, என்ன 50 பேர் நில்லுங்க. அது விஜயை பார்க்க நிற்கிறீ எல்லாரும். பெரியப்பா அது தப்பு. டான்ஸ் எப்படி ஒரு காப்போடு போடுவோமா? ஹலோ பார்த்தீங்களா, காசு கொடுக்குற உங்களுக்கே மைக்கில் வாலியம் இல்லை. பார்த்தீங்களா, இங்கு பப்புடாக நடித்துக் கொண்டு MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மலை மாலை எடுத்து துண்டு அடிக்கப்படுகிறது. என் மாலை யாரை கட்டு 300 மாலை வாங்கினிய? எதுவும் பெட்டி கிட்டி தூக்க போறியா? கோவிந்தோ ஹரி கோவிந்தோ. எங்க அப்பையும் ஜாமியாடி. ஆர்மேனிய சக்கரவர்த்தி DR மணிகண்டன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அவனுக்கு இன்னொரு துண்டு போடுங்க பாய், இடுப்பு பத்தாது, வெதற தெரியும். மாலா கோபால். மிருதங்க வாசித்துக் கொண்டிருக்க செல்வண்ணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. செல்வம் கப்ளிங் மண்டை லொல்லா. இவன் தாண்டா கம்மா முக்குளிப்பேன், மருதுமணி மாதிரியே இருப்பேன். ஐ ப்ரோ நீக்ரோ ஏன் சொல்றான். கண்ணன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அண்ணே அது ஜென்டிலான ஆளு. அண்ணே அப்படியே நில்லுண்ணே, அங்கே வராத. டோல்கட்டு கம்பி வச்சிருக்கான் பாரு அவன். தாளமித்திரருக்கு நீலகண்டன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. நீலகண்டேன் நீண்ட நாள் குழந்தை இல்லையா, அதனால நீலகண்டேன்னு வச்சுட்டாங்க. அவனுக்கு ஓசும் போட்டு காணாத்தேன். மைச்செட்டுக்கெல்லாம் போடுங்க. அப்பு முத்து ரேடியோஸ் காளை அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. EP வயர்மேன் அவர்கள் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டி சாராக கேட்டுக்கொள்ளப்படுகிறார். தம்பி முத்து அந்த மைக்கில் வாலியுமே இல்லை, அவர் சிரமம் போகிறது தெரியுதா? நாளை காசை பிடிச்சிட்டு வைக்க தெரியும். கீழே வளவு காவல்துறை அதிகாரிகள் எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காவல்துறை அதிகாரி வாங்கயா வேமா, ஒரு 15 பேர்த்த சுடணும். காவல்துறை வணக்கம்யா. EPயா? சரி அந்த கருக்குளிச்சு இருக்கும் போதே கண்டுபிடிக்க கூடாதா? கீழே வளவு காவல்துறை அதிகாரிகள் எங்க இருந்தாலும் நாடக மேடைக்கு வரும்படி விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். EPன்னு சொல்ல வேண்டியதானே?
சரி சரி. என் தம்பி எதாவது நோண்டுறேன். கணேஷ் போயிலது குடுறா. வா, காசு கொடுப்பேன் வாடா. உண்மையிலே இரவு பகல் பாராமல் மழைன்னு பாராமல் குழந்தைகள்லாம் காத்தாடி இல்லாமல் தூங்காமல் இருப்பாங்களே அப்படின்னு நமக்காக உழைக்கக்கூடிய ஒரு ஜீவன்னா ஈபியை சேர்ந்த அத்தனை அதிகாரிகளுக்கு நன்றி. என் தம்பி ஈபி பேர் என்னப்பு? ஈபி வைரமேன் என் தம்பி அபிமன்யு சார்பாக அன்பாலயத்துக்காக 501 நன்றி. நீ நல்லா இருந்த போது அண்ணன் பார்த்துக்கிறேன். கவனமாக வேலை பார்த்து உன் குடும்பம் நல்லா இருக்கணும். போயிட்டு வா. சரி போயிட்டு வா. மைசூட்டுக்காரன் கொத்தி ஓட்டுருக்கான்னு பார்க்குறியா? இந்தா சிரிக்கிறான்டா. சரி அண்ணே அப்புறம் பேசுகிறேன் வா. என் வீடு 7 நம்பர் வீடு. அப்படியே போயிட்டு போ. அதில் ஒரு பொம்பளை உட்காந்துருப்பா சென்னப்பரிச்சாலி மாதிரி. அவள் தான் டான்ஸு. யூடியூப் அப்போ யூடியூப் போடுங்க. அங்கிட்டு போய் வஞ்சிட்டு போவாங்க. ஏஎஸ் பில்டர் சார்பாக 101 மதிப்புக்குரிய கீழவளவு காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா. ஐயா பாதை அங்கிட்டு இருக்குங்க. இப்படி வாங்க, சுற்றி வாங்க வாங்கய்யா. பாதை தெரியாமையா அவ்வளோ நேரம் நன்றிய. காவல்துறைக்கே பாதை இல்லையே. காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஏன் மேடைக்கு காவல்துறையை சொல்கிறேன்னு தெரியுமா? அங்கே நிறைய கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகள் எத்தனை இருக்காங்க. காவல்துறை லேது கிடையாது. இரவு பகல் பாராம தன்னுடைய குடும்ப சுப நிகழ்ச்சி எதிலுமே கலந்துக்கிறாம நமக்காக பாடுபடக்கூடிய ஜீவன் தான் காவல்துறையை சேர்ந்த அன்பு அதிகாரிகள். இன்னைக்கு உங்களுக்கு நான் தோல் கொடுப்பேன். எனக்கே 1000 ரூபா அவதாரம் போட்டிய. மானாமதுரை தாயமங்கலம் ரோட்டில் ப்ரோ. தாய்மணி கொடி சொல்லுது ஜெயஹிந்த். தாயகம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகான் கொண்ட கண்ணிய பூமி இது. ஜெயஹிந்த் 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 ஜெயஹிந்த். வந்தே மாதரம். சோத்து புல் அடிச்சு விடு. யூடியூப் வாங்கடா. யூடியூப் எடுத்துக்கொண்டுகின்ற 3 தம்பிகள். இவன் யாரா அந்த தம்பி? வந்துட்டியாரா வெளிநாட்டிலேருந்து? வெளிநாட்டிலேருந்து வந்துட்டியாரா? வந்துட்டானா? என் தம்பி வெளிநாடு போயிட்டேன். அங்கே போய் சட்டியோட குளிக்கிற கடற்கரைக்கு போயிருப்பேன். நல்லா இருக்கும் பொம்பளையாண்டா. சிச்சுக்க போ. யூடியூப் அம்பாள் போட்டோகிராஃபி மதகுபட்டி தம்பி கீழே குடும்பலூர் கனி குறியனந்த மகன் பாண்டி. இன்னும் ஒன்று கொடுங்க அவனுக்கு. அவன் வர முடியாது மூலம் இல்லை. அவன் மூலம் இவன் வந்திருக்கான்ட்டேன். பொன்னாடி ஒத்தி என்னை கௌரவப்படுத்திய இன்னைக்கு தான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். வரும்போதே தெரியுது இந்த மக்களுடைய உண்மையான அன்பை பூரா எம்கேஆர் பெற்றுக்கொண்டு என் தாய்மார்கள்லாம் மறக்க முடியாது. என் தாய்மாரெல்லாம் போட்டோ எடுக்கும் போது அழகாக எடுக்குதுங்க. பயலுகதையும் போட்டோ எடுக்கும் போது கண்ட சரக்கு அடிச்சுட்டு மும்பிட்டு போயில வச்சுட்டு ஒருத்தன் முத்தம் கொடுக்குவானேன்ட்டேன். பக்கத்தில் வரேன் சிறுநாய் பீவாட வருது. என் தம்பி மறுபடியும் வர்றேன். என் தம்பி வைரமேன் அபிமன்யு சார்பாக ஒரு 500, இப்போ ஒரு 500, இன்னும் ஒரு 2000 கூட நல்லா இருப்படா. போ, யார் வீட்டிலே அதை பிரித்து அடி 500 ரூபா வாங்குவான். அத்து விடுவோம்டா வயரை. வாடா வாடா என் சிங்கம். உண்மையிலே என் தம்பிக்கு கைதட்டலாம். அவன் உயிரை பணை வைத்து செய்யக்கூடிய வேலை மின்சாரம் சார்ந்தது. அதில் உழைத்த காசை நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு கொடுக்கணும்னு நினச்சான் பாரு. ஒட்டுமொத்த தமிழனை இவன் உருவத்தில் வணங்குறேன் நான். அப்படி சொல்ல சொல்ல இன்னும் 500 ரூபா தருவேன்னு நினைக்கிறேன். உன்னை விடவே மாட்டேன். அவனை சுற்றி வரடா. அவன் பத்திரத்தை எழுதி வாங்கிடுவோம். பொன்னாடிய ஓத்தி இந்த மேடைக்கு முதல் முறையில் எங்களை எல்லாம் வரவைத்து இந்த வண்ணாம்பாரப்பட்டி கிராமத்தார்கள் கொடுக்கக்கூடிய இந்த சம்பளம் என்ற
இந்த ரூபாயில் நாடக நடிகருடைய குடும்பம் 15 நாளைக்கு பசிய போக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அத்தனை பேருமே கருணைங்க தான். வாங்கப்போ, காசு இருந்தா அள்ளிட்டு வாங்கப்போ. எங்க ஐயா சித்தப்பேன் கருப்பையா சித்தப்பா தருவாங்க 501. வாடா 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 தங்க வாடா, என்னடா வேணும், கப்ளிங் வேணுமா, உனக்கு ஒரு 1/4 கிலோ போட்டு விடு, 1/4 கிலோ போட்டு விடு. புவனேஷ் என் தம்பி சார்பாக 501. நீ போ 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 போப்பா, கண்ணு வட்டுரும், போடா போடா போடா, நல்ல சரக்காரரா, பூரா வரையும் பூரா தலக்க வீச்சம் தாங்க முடியாடா. உங்களை வச்சுக்கிட்டு நான் தம்பின்னு சொல்றதுக்கு அண்ணன் சொல்றதுக்கு கேவலப்படுறேன். பேசாம என்னை மண்ணெண்ணை ஊற்றி எரிச்சு விட்டு. என்னப்பா? தாமரைப்பட்டி நெல் வியாபாரி போஸ் சார்பாக 501. நெல் அவர்கிட்ட 2 சிப்பம் அரிசி வாங்கப்பா, போப்பா போப்பா, போய் அடிச்சு விடு, கொட்டா கிட்டலாம் எரிச்சு விட்டு போ. எம்கேஆர் பயலுகடா கொடூரமா பொண்ணு பொண்ணு உண்டில பொண்ணு. என்னைய பேல நீங்க நடிக்க வர்றதில்ல, நீங்க நடிக்கிறத பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் என் தம்பிகள் எங்கள் அண்ணனுடைய அன்புக்கு ஈடு எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த கோமாளி எம்கேஆர் உங்க அன்புக்கெல்லாம் ஈடு செய்ய முடியாது. நான் சம்பாரிச்ச ஒரே சொத்துனா தமிழ் சொந்தங்கள் மட்டும்தான் நான் பெற்றிருக்கேன். பெண்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மேடம், குக்கரில் நீங்கள் சமைக்கிறீங்க, விசிலை பார்த்து இறக்குங்க. 2 விசிலை வச்சுட்டு நீ சீரியல் பார்க்குற, இங்கே களியாக இருக்கு சோறு, புரிச்சு 2 நக்கிட்டு ஊறுகாய் தின்ட்டு வீட்டு வெளியே போடுறதா. குக்கர் கவனம். சிலிண்டர் ஆஃப் பண்ணுங்க. பிரிச்ச நைட் ஆனால் இரும்பு பூட்டை போட்டு பூட்டிடு. ஏன்னா சில பேர் போதையில் பாத்ரூம் நினச்சி அதில் ஒன்று கடிக்கிறேன், ஒன்று கடிச்சு செவன பாட்டெலாம் தூக்கிட்டு ஓடி வாப்பா, ஒன்று கடிச்சு விட்டு போ, வா வா. தாய் கிராமம் புலிப்பட்டி முன்னாள் தலைவர் 1 ரூபா விழுந்துருச்சு, எடுத்தாமே நல்லா இருக்கும், குனிய முடியாது. தயவு செய்து எங்களுடைய மேடையில் ஏறாமல் இங்க விடுங்க, சித்த பண்றேன். எப்பா என்னப்பா சிரிக்கிற, அங்கே போய் ஏதோ மடுவை பார்த்துட்டேன், மேடையில் ஏறக்கூடாது சித்தப்பா, நீ கப்பு நோனி மண்ணே கப்பு. தயவு செய்து வண்ணாம்பாரவட்டி கிராமத்தார்கள் விழா கமிட்டியார்கள் இங்கே இருக்காங்க, கொடுக்க அன்பளிப்பு கொடுக்க நினைக்கிறவங்க அவங்ககிட்ட கொடுங்க. எல்லாரும் மேடையில் ஏறினீங்கன்னா ஒரே விஷயம், அத்தனை பேருக்கு பொதுவாக நான் கிராமத்துக்காரன் தான், ஜம்ஜாரி மையந்தேன், நான் பேசுகிறேன். வேறு ஊர் மேடையில் உங்கள் ஊர் மேடையிலேயே மற்றவங்க ஏறும்போது உங்களுக்கு கோவம் வருமா வராதா? அதே மாதிரி வண்ணாம்பாரவட்டி உங்கள் சொந்த ஊராக நினச்சி வந்திருக்கு, வெளியூர்லேருந்து வந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பியை பாதம் தொட்டு கேட்குறேன், நமக்கு அன்பு முக்கியம். ஏன்னா நாளைக்கு ஒன்று சொல்ல போய் நம்ம ஊருக்கு போய் அங்கே 4 பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இன்னொரு மாதிரி ஏறினேன் வண்ணாம்பாரவட்டியில் சத்தம் போட்டாங்கன்னா அது நாளைக்கு சங்கட்டான், நல்லா இருப்பேன். இப்போ தானடா சொன்னேன், இருடா இங்கே இருடா, சட்டி ஓட்டானா எப்படி தூக்குறா. அருமையான பேர்டா, கட்ட விடலாடுறா, கப்புலிங்க ஓசு பயலுக, ட்ரிபிளியே ஐயம்பட்டி. கப்புலிங்க ஓசு பயலுக, ட்ரிபிளியே ஐயம்பட்டி. ஏன்னா இப்போ பயலுக இந்த இது மாதிரி தான் கட் அவுட் அடிக்கிறாங்க. பெரிய கட் அவுட்டாக இருந்துச்சு, பக்கத்தில் டைட்டில் போட்டிருக்கேன், பார்த்துட்டு இல்லைடா பொத்திட்டு போடா, இதுதான் டைட்டில். இன்னொரு பயில சின்ன பயில அடிச்சிருந்தாங்க, ரொம்ப பார்க்காதீங்க கூச்சமாக இருக்குது அவங்க. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாமே மாறி. எங்கள் ஆத்தா வந்துருச்சா, தாய் உன்னே தான் அன்பாளையத்துக்கு வர சொன்னல, நான் பார்த்துக்கிறேன் மைய, நீ ஏன் கள்ளப்பொருள் வைக்கிற, சொல்கிறத கேட்குறியா? வயசான காலத்தில் உனக்கு ஒன்றுன்னா நான் தானே பார்க்கணும். ஐயாவை கொண்டு விட்டேன், நீ அடித்த அடிப்புக்கு அவர் போயிட்டார், அடிச்சு பிடிச்சி விளக்கமாதில்ல. ஏன் நீ உங்கள்கிட்ட எதுவுமே பேச முடியாது, அதிசயம் மேலே வச்சிருப்பியப்பா. ஒரு பாட்டு பாடிக்கிறேன். எக்கோ எக்கோ எக்கோ. ஹலோ. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம், பம்பா நதிக்கர ஓரம். என்ன மிருதங்க உடுக்கு மாதிரி சத்தம் கேட்குது. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம்,
சாமியை பூரா துடியா இருக்கும். ஐயப்பன் முருகனுக்கு மாலை ஓடுற என் உறவுகள் இருக்கீங்களா? கை தூக்குங்க. யாராரு குறைஞ்சு போச்சே. முதல்ல ஒரு ஊருக்கு வீடு தவறாமல் மாலை ஓட்டாங்க, ஊரே சுத்தமாக இருக்கும். இன்னைக்கு ஊருக்கு 2 பேரும் மாலை ஓட்டுக்கிட்டு புளிய மரத்தில் உட்காந்துக்கிட்டு சேக்கனேசா 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 சேக்க, அதுலேயும் பொங்கச்சோரை பாதி பேர் அதுக்கு முன்னாடி தின்றுறேன். வாலி மை எது குறைக்கிற? வாலி மைப்பா அடப்பா, என்னடா செய்யறது? நொப்பம் மைனே டவர் கிடைக்கலையா? புயலை கிடைக்கலையா? புயலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுற? கம்பு கூட்டு மசுரை உருட்டிக்கிட்டு வை. என்னைய பார்த்தா பிளாக்கில் போகிற ஐயா, காவல்துறை ஐயா, இதை சுடுங்கய்யா. போதும்ப்பா. தாய் அது எம்பூட்டுக்கு இருக்குன்னு பாடுறா, நான் வாங்கிக்கிறேன். ஏத்தா இங்கே வா. இந்த கூட்டத்தில் போய் எதுவும் இது பண்ணிடாத. என்ன வியாபாரம் பார்க்குற? ஆனால் அதை நான் தலை வணங்குறேன். உலகத்தில் பசி என்பது போது. இவ்வளோ வயசான காலத்தில் கூட எங்கள் ஆத்தா உழைச்சி சாப்பிட்றோன்னு நினைக்கிற வார்த்தை தான். இதாத்தா அன்னை தெரசா. நல்லா இருக்கா தாய்? இந்த பருப்பு எத்தனை வருஷம் தான் இப்போ 2 வாய்ட்டா வச்சுருக்க? நான் தான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், கேட்க மாட்டியே பேப்பைய மகளே. ஆண்களை புறா நான் சொல்கிறேன், என் தம்பிகளெல்லாம் தொழில் பைக்கு ஓட்டுங்க, சின்ன வண்டியாக வாங்குங்கிறேன். ஒவ்வொரு வண்டியும் வாங்கியிருக்காங்க டிராக்டர் டயர் மாதிரி இந்த தண்டியா. அதில் மேலே ஏறிக்கிட்டு உட்காந்துருக்கேன், சட்டி தான் தெரியுது. பேண்ட்டு ஷார்ட் பண்ணேன், கருது புருன்றேன். கட்டில் இருந்த ஆள் ஒரு ஆள் முள்ளில் விழுந்து, அதில் வெக்க மசர் இல்லாமல் பொண்டாட்டி ஏற்றிட்டு போயிடறாங்க. பிரியம் பின்னாடி உட்காந்துக்க, ஓகே நீ நல்லா பிடிச்சிக்கடா. அது காலி பையமாக இங்கே வெதரில் கை வச்சிருக்கு. இவன் எடுத்த சோறில் 100ல் போய் கொஞ்சம் நேரம் பார்த்தா 108ல் வராங்க. என்னாச்சு? அழகு மையம் கொண்டு போய் விட்டுட்டானா வண்டியை. என்னவா அந்த கிறுக்கு முண்டை நம்ம கவட்டில் கை விட்டாலாம். சுறுசுறுன்னு இருந்துச்சா கொண்டு போய் விட்டுட்டே சுற்றணும். என்ன இந்த வெதர்னா கொட்டையானே? அவனை கூட சூம்பிட்டு பாரு. ஏன்டா வாயி கேவலப்பட்ட வாயி, ஏன்டா கலர்ற? பக்குவமாக அந்த காலத்தில் எங்கள் பாட்டு எங்கள் காலம் எங்கள் ஐயா காலத்துலலாம் மாட்டு வண்டி தான். எனக்காவது பேப்பரில் வந்திருக்கா 2 மாட்டு வண்டி நேருக்கு நேரம் மோதி 10 பேர் செத்தாங்கன்னு? கிடையாது. அந்த மாடே நகலாது. ஒரு மாட்டு வண்டியில் 70 பேர் ஏறுவேன். பின்னாடி தொங்குவேன், மேலே ஏறுவேன். மாடு நாக்கு தள்ளிடும். அதில் எங்கள் பெருசுலாம் 19 எங்கேடி கண்டானே நெலுக்கிற மாடு முக்மூ அப்படி போச்சு. இது ஒரு காமெடியாக்க மயிறு. ஏன் தம்பி ஏன் பிடிச்சிருக்கிறேன்? ஆனால் டிராக்டர் ஓட்டுறது உண்மையிலே ஈரக்குளம் அந்துவோம்டா. டிராக்டர்லாம் அந்த உழவு கட்டில் அடிப்பாங்க, வங்கு 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 வங்கு. ஆனால் டிராக்டர் ஓட்டின ஆளுக்கு மடுவு ஏறிக்கிறான், வங்கு 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 வங்கு. ஐயோ கம்பு கூட்டெலாம் கட்டி வந்துரும்ப்பா. நான் அப்படித்தான் எங்கள் மாமா ஒரு ரவுண்டு ஓட்டுறான்ட்டாரு, ஓட்டிட்டேன். சீட்டுக்கு கீழே ஆணி இருந்ததுக்கு தெரியலை. அப்புறம் குத்தி இவன் வந்து சூம்பி. ஆபத்தில்லாத ஒரே வண்டி இன்னைக்கு 2 வீலர்னா TH50 தான். TH50 வாங்கினேன்னா ஈரக்குளம் அந்துடும். அப்படியே திருவேன் வண்டி விட்டு வேறுனா அங்கனையே தெரியும். அதுலேயும் கனமான பொண்டாட்டியை ஏற்றிச்சா சேத்தாண்டா திருவேன், கிருன்னு திருவேன். அடியே போவனா கொஞ்சம் தள்ளி உட்காரி. அது என்னங்க இந்த தண்டியா பாலத்தில் ஏற்றுவேன், வயரை அந்துறான். திருப்பி ஆக்சிலேட்டர் வயரை இழுத்துக்கிட்டு கிருன்னு போயிருக்கேன், ஏறலை. விட்டுட்டேன், திகுன்னு போய் சாக்கடையில் விழுந்து அந்த பொம்பளை இருக்கா 2 சட்டியெல்லாம் கலட்டி ஓடி. சாப்பா பூனா நிலமை என்னன்னாச்சு? என்னப்பா பூனாக்கு என்னாச்சு? புடவை நனைஞ்சிருச்சு பொத்து. என்னாச்சுன்னு ஒரு அதிசயமாக கேட்பார். புதுசாக கல்யாண ஆளுகள்லாம் கண்டுபிடிச்சி போடுவேன். அது பைக்கில் போகும்போதே பார்க்கணும். 2 கிலோ மல்லிகைப்பூ. பழைய கல்யாணமா? பழைய கல்யாணம் பொண்டாட்டியை பாரு, கதம்பந்தே வச்சுருக்குந்தா வச்சு வேப்பனையை தடையை உட்காந்துருக்கு. புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணை பாரு, 8 கிலோ கிரீமு இப்படி தடவி லிப்டிக் போட்டிருக்கேன். இப்படி உட்காந்துருக்கேன். வர்றேன் போகிறேன் நினைப்பேன், பேய் ஏற்றிட்டு போகிறேன். முதல்லாம் கல்யாணம் மாப்பிள்ளை யாரு பொண்ணு யாருன்னு நம்மளே கண்டுபிடிச்சு போடலாம். 2 பேரும் பார்த்தா தேன்றாட்டு கொலையை கொட்டின மாதிரி நிற்பாங்க. இருந்தா பொண்ணு லேசா போறீங்க பவுடர் அப்படி இருக்கான், பல்லு எத்தி பல்லா இருக்குதா. இன்னைக்கு கல்யாண வீட்டுக்கு போ, எல்லாருமே லிப்டிக்கு. வர்ற பயல ஊரம் பட்டு வேட்டி பட்டு சட்டை,
வர்றாள் பூரா வாங்க மாப்பிள்ளை, நீங்கள் தானே மாப்பிள்ளை, நான் மாப்பிள்ளை இல்லைங்க, நான் அண்டா கலவுறேன் அவங்க முதக்கம். ஏன்னா செலவில்லாமல் நிம்மதியாக வாழ்ந்த காலம் எங்கள் பாட்டையும் காலத்தோட முடிஞ்சு. இளைய சமுதாயம் இடியப்பம் இடியப்பம்ன்ற என்னைக்கு உன் சிலிண்டர் அக்க போறேன்னு தெரியல. அடே இடியப்பம் அவுச்சா இறக்குங்கடா. எங்க இந்த தண்ணிய பாருங்க. குராயூரிலிருந்து வருகதந்த எங்கு சென்றாலும் அன்பாலயத்துக்கு நன்கொடை வழங்கக்கூடிய குராயூர் காரியாவட்டி பக்கத்தில் உள்ள குராயூர் மண்ணின் மைந்தன் வெள்ளரிக்காய் வியாபாரி எங்கள் அண்ணன் சோனை அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நாங்களும் தமிழ்நாட்டில் எங்கெங்கேயே இதை விட்டுட்டு போய் பார்த்தோம். மோப்பம் முடிச்சு வந்துடுதாடா, எப்படித்தான் வருதா? இந்த எத்தனை பேர் பின்தொடர்ந்து வர்றீங்க, உங்களுக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க. நம்ம சொல்லுவேன், பயல எதுக்குப்பா அந்த ஒரு மாட்டுக்கு 15 பேர் ஏறி போகிறாங்க ஜல்லிக்கட்டுக்கு நினைப்போம். உண்மையிலே அது பெரிய ஒரு போதை. அந்த வீரனுக்கு தான் தெரியும், வளர்ப்புங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நாடகத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இது அதோட போதை. ஏன்னா கப்ளிங் அப்படி. இன்னைக்கெல்லாம் வர்ற டான்ஸ்லாம் எங்கள் அக்கா தங்கச்சிலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி போடுவிய. ஒரு தொடை ஒன்று 80 கிலோ டம்முன்னு குசை போட்டால் மருதமணியை காணா கச்சா வச்சு அரிச்சு அவனை இந்த வந்துட்டியா நப்பமுண்டேன். டேய் ஏ கள்ளப்பருப்பு அங்கிட்டு போயிரு. எவன் தலைகளில் தீய வச்சு தொலைச்சிடாதரா வேற. உன் கவட்டு மசுறது பிடிச்சி வளைஞ்சிடாம. தென்பாண்டி ஏக்கோ இப்போ முத்துப்பாண்டி தென்பாண்டி ராமன் நாடு ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது பேய்க்கரும்பாம். அவர் படுத்திருப்பது பேய்க்கரும்பா. சாங் ஸ்டார்டிங். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் விஞ்ஞானியே. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
நல்ல மனுஷன், ஒரு தமிழன், கைதட்டவே இல்லையே. தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு. தமிழர்களே நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒன்றா சேர்ந்து எந்த ஒரு பணியும் செஞ்சாச்சும் நம்ம ஜெயிக்க முடியும். இப்போ பாருங்க, எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க பாவம் இந்திக்காரங்க. அவங்க வயிற்று பொழப்புக்கா அவங்ககிட்ட போய் ஹோட்டலில் ஒரு சாமான் சொல்ல முடியல. தோசைன்றேன் கே தோசைக்கா நான் சொல்கிறான் புறாகரா ஓ லாங்குலத்துலஹா மொத்தங்கம்மான்றேன். ஆனால் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்கிறது, அங்கெல்லாம் பிறக்காமல் அந்த உத்தமர் நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் பிறந்தார் அப்துல் கலாம் என்பது நான் தமிழன், அதனால் நான் கைதட்டுவேன். எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் கைதட்டலாம், அக்கா தங்கச்சியெல்லாம். ஏன்னா அவரை மாதிரிலாம் யாருமே இந்த ஏவுகணையெல்லாம் இன்னும் வர்ற ஆளெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ பாகிஸ்தானம் போர் தொடுச்சுல, இந்த பாகிஸ்தானம் பார்த்து தமிழ்நாட்டுக்காரர்களை பார்த்தா பயந்துச்சு, எல்லா பேரும் ஜெய்வினை வச்சுருவாங்க, காஜை வெட்டி போட்டுருவாங்கன்னு கிடையாது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பார்த்துட்டேன், பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, உலக நாடே பயப்படுது. அவர் தயார் பண்ண ஒரே ஒரு ஏவுகணையை ஏவி விட்டா ஒரு நாடே அழிய அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காரு அப்துல் கலாம் ஐயா. இனிமேல் நம்ம எப்பவுமே ஐயா இங்கே இன்னது ஏத்தியா அங்கே கேட்குதியா, கேட்க மாட்டேங்குதியா? எப்பவுமே என் தமிழே எந்த நாடும் போர் தொடுத்துருவாங்களோ அது பண்ணிடுவானும் பயப்படவே தேவையில்லை. இன்னும் வருங்காலத்தில் இளைய சமுதாயம் எத்தனை பேர் அப்துல் கலாம் ஐயா போல் வருவார்கள் என்பதுக்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. சீக்கிரம் இளைஞர் வந்துடுவாங்க. ஏன்னா பூலி ஹலோ 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 என்ன ஹலோ வாங்கப்போ எந்த ஊர்? வேம்பத்தூர். என்னாச்சு? பாண்டி செல்வி என்ன வீரபாண்டி அச்சையா ஓம் விஸ்வநாதன் பாவம் ஓதி விட்டேன். வாடா சோக்கர் வாடா, அது என் தம்பி சார்வா 50 ரூபாடா. என்னது அட்லியா பிள்ளைங்கடா குட்டூரம்மா கலை பச்சை தோடு பயலுகடா. கொட்டகுடியும் வெள்ளச்சாமி சிங்கராஜ், கொட்டகுடி வெள்ளச்சாமி சிங்கராசு கோடாங்கி சார்பாக ரூபாய் 201 என் ஜாமி. அந்த விசிலும் வருது ப்ரோ. ஒரே ஒரு விஷயம், மதவட்டி முத்து, உங்கள் மைசெட்டை குறையே சொல்ல முடியாது. ஏதோ ஒருத்தன் டொங்காஸ் போட்ட மணிக்கு வந்திருக்கான். இல்லை ஏதோ ஒரு பிஸ்டிங் லாங் ஆகுது. மொத்த வயரும் பிச்சு போட்டு மறுபடியும் சொருகும். நாடகத்தை 4 மணிக்கு ஆரம்பிப்போம் ப்ளீஸ் ப்ரோ. ஹலோ ஹலோ இந்த இன்னர்லாம் ஏற்று அட சாமி, நான் என்ன எவன் முகத்தில் முழிச்சேன், இதாட வந்தவனை கும்பிட்டேன் பேப்பயமேனே. ஹலோ ஹலோ என்ன கடத்திலும் பொன்னராளக்குடியே மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா வண்ணாம்பாரவட்டி கிராமத்திலே வீரக்கருப்பே சுவாமி ஆடித்திருவிழாவை முன்னிட்டு 4 கரை பங்காளி நடத்தும் நாடகம். இந்த நாடகத்தினுடைய பாதுகாப்பக்கூடிய நல்ல இதயங்கள் கீழவளவு உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் வண்ணாம்பாரவட்டி 4 கரை பங்காளிகளும் வண்ணாம்பாரவட்டி கிராமத்தார்களும் ஒன்று சேர்ந்து இந்த கருப்பனை கும்பிட்டு இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து இந்த மண்ணுக்கு நாங்களும் வருகிறோம், இந்த கலையை ரசித்து விட்டு செல்கிறோம் என்று வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ பள்ளிதிரம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி பக்கத்தில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தை சேர்ந்த KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி எங்களது மன்னாருடைய சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார்.
பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருந்தகை புதுகை தங்கப்பாண்டியன் அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார். சரி சரி. ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி எத்தனையோ பாடல்கள் பாடுவான். எல்லா ஹார்மோனிய சக்கரவர்த்தியெல்லாம் திறமையான உள்ளவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த ஹார்மோனிய சக்கரவர்த்தி கொஞ்சம் வித்தியாசமானவன். மக்களை நாங்களே சோர்வடைந்தாலும் சிரிக்க வைக்கக்கூடிய திறன் படைத்தவன் தம்பி மணிகண்டன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். மணி அடிச்சு கொடுப்பா. முத்துக்கு முத்தாக கண்ணகி நகர் கபடி குழு சென்னை கார்த்திகா சார்பாக ரூபாய் 201. நன்றி நன்றி. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும் தம்பி உள்ளம். அண்ணன் என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகாள் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. நூறாண்டு காலம் வரை எங்கள் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக. அண்ணன் தம்பிகளை பூராம் பெருமைப்படுத்தி பாடிய இந்த தம்பிக்கு எம்கேஆர் வணக்கம் சொல்றேன். தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமரன் கோயில்பட்டியை சேர்ந்த லாங் கப்ளிங் மண்டை செதர்ஜங்கா உடைச்சி சட்னிக்கு ஆட்டின மாதிரி உட்காந்துருக்கேன் பாடுறான். வந்தாண்டா டிரைவர். கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருகத்தை செல்வம் அடிப்பா.
வெட்டிக்காய் தின்ற மாதிரி தான் இருந்தா லைட்டாகவே சரி ஏங்க நீங்கள் நல்லா வைங்க. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி உண்மையிலே எல்லா ஆல்ரவுண்டுக்காரவங்கெல்லாம் அவங்கவுங்க திறமைக்கு என்ன முடியுமோ அதை வாசிப்பாங்க. இந்த மோர்சிங் வாசிக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டம். 15 பிளேடு ஒன்று சேர்ந்து அவ்வளோ பதமாக இருக்கும் இந்த மோர்சிங். இதில் வாசிக்கக்கூடியது எல்லாரும் வாசிக்க முடியாது. எங்கள் அண்ணன் அதில் தேர்ச்சி பெற்றவர். எங்களது காரைக்குடியை சேர்ந்த எங்கள் அண்ணன் கண்ணன் அவர்கள் பல வாத்தியத்தை சேர்ப்பார்கள். சார்பு சூப்பர் சூப்பர். ஏன்னா ஹலோ 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 கொட்டகுடி கோடிஸ் 18ஆம் படியான் சார்பாக 201 ஏப்பு அண்ணே முத்து மதகுபட்டி. அதில் ஏதோ ஒன்று உங்களை அறியாமே ஏதோ ஒரு சுச்சி இதாக இருக்குது, அதை மட்டும் சரி பண்ணுங்க. அதுக்காக எல்லாருமே மைஜெட்டை ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க. எங்களுக்கு அந்த எக்கோ அந்த கெயின் வர வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த கருது வண்டி அப்படி தான் விட்டுட்டு போயிடுவாங்க ஒரு லைனை. ஏப்பா இங்கன்னு கொஞ்சம் இருக்குப்பா அறுப்பான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் மைசெட்டு வந்து சூப்பர் சூப்பர். முத்து ஒரு கைதட்டு கொடுங்க. எல்லாருமே அந்தந்த வேலை பார்க்கும் போதே அந்த கஷ்டம் தெரியும். வாழ்த்துக்கள் முத்து. இன்னும் கொஞ்சம் மட்டும். இன்னும் யாரடா சொல்லணும்? இந்த கிளவியை சொல்லவா? பாசத்துக்குரிய அன்பு உள்ளம், இங்கே தாள கலைஞராக வருகை தந்த உள்ளே நீண்ட நாள் வேண்டாத ஜாமி இல்லை, வணங்காத தெய்வம் இல்லை. நீண்ட நாள் வருடத்துக்கு அப்புறம் பிறந்த நாள் நீல கண்டேன். ஏன் முண்டை அங்கே நக்கிட்டு இருக்கவா? இங்கிட்டு வா. கூலிச்சாமிக்கு ஓதம். இங்கே இருக்க அண்ணன் தம்பியை போனால் உன் தாளத்தை பார்த்து மிரண்டு காலையில் வெளியே இருக்கும்போது அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கணும். சீ கிடையாது. அங்கே எதுக்கு நீ போகிற? பாடுற பாட்டு கரெக்டாக போடு. வெத்தலை குண்டு ஓரம் இருடா. அதுக்குள்ளே என்ன சம்சா வணைச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன நங்கு நங்குன்னு போடக்கூடாது. ஒரு அறதேன்
வட்ட நிலவும் ஒள ஏசுனக்காங்கொட்டும் கூட அடிவாடா மல்லி அருமையாக போகிறான். எல்லாத்துக்கும் ஒரே தட்டு தான். சைங் சைங் சங் சைங் சைங் சங். நிலவை பார்த்து வனம் சொன்னது என்னை தொடாதே. போட முட்டாங்க அண்ணன்னு பார்க்குறேன். எங்கள் அண்ணன் மூத்தது தான். அப்புறம் மரியாதை பேசி கொடுப்பான். அந்த பாட்டுக்கு அப்படியா நல்லா வந்து உள்ள இழுத்து அப்படியே அப்படியே நைவா ஓவதட்டோர சிகப்பே அந்த மருதாணி கடனா கேட்கும் கடனா கேட்கும். நீ சிரிச்சாலே சில நேரம் அந்த நிலவு. நீ தேசைக்கில் ஓட்டின போதும் போப்பா, மரியாதையே போயிரு. நோத்தவங்க மாண்டுவேன் போடிரு. பாட்டி பாட்டி கொஞ்சம் பருப்பு கொடு, சாமி அழைக்க போறேன். கருப்பேன் கள்ளிச்சேரி காளிமுனி ஐயா, மதுரை பாண்டிமுனி, ஒத்தக்காலு சப்பானி, முருகாலு நொண்டி, என் நொண்டி பைய சோனையா, என் வெட்டுடையா காளியம்மே, எல்லா சாமியும் இப்போ வரப்போகுது. ஏய் தாய், பருப்பை கொண்டு போறையா இல்லை பருப்பு பூரா கொட்டி போகும். ஓம் பருப்பு சட்டியை தூக்கிட்டு கூட பால் காவடி நினச்சா ஆடுவேன். இங்கிட்டு வாத்தா வாத்தா எங்க ஆத்தா. இப்போ பாரு எங்கே ஓ போறேன்னு பாரு. எக்கோ வச்சு நல்லா என்ன ஏற்றுங்க. ஹலோ ஹலோ அப்படித்தான் ஜிங்க. சேது 14 செடு 14 பொல்லாத சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு. வெட்டுப்பட்ட தலையோடு எத்தனாயத்துக்கு கட்டுப்பட்டாளா எங்க ஆத்தா சிவகங்கை கொல்லங்குடிதான் உனக்கு இருப்பிடாமா. என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் இந்த வண்ணா பாரம்பட்டியில உள்ள உங்க அண்ணே கருப்பன கூட்டிக்கிட்டு நாங்க தங்கச்சி அண்ணனும் கங்கையில தலைமுழுகி கவரியில குளிச்சு விளையாண்டது பொய்யா போச்சா. என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் அந்த வண்ணா பாரம்பட்டியில உங்க அண்ணன் கருப்பனை கூட்டிக்கிட்டு அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் நீ எந்திரி ஓடிவாதாய். ஆதி ஒரு காலம் எங்க ஐயாக்க வாழ்ந்த காலம். இந்த வண்ணா பாரவட்டிக்கு எங்க முப்பாட்டே புலப்புக்கு இடம் இல்லாம பிள்ளைகளை கூட்டி பாடா பிள்ளைகளை கூட்டி பிறஞ்சாஞ்சு மறையில நம்ம எந்த ஊருக்கு போவோம்னு கிழவனுக்கு தெரியலடா. எங்க போய் நான் குடிச்ச ஓட்டு இந்த மக்களை காக்க தெரியலடா கிழவனுக்கு. வாமா அப்ப கருப்பே இறங்கி இந்த வண்டா பாரவட்டியில நான் கருப்பே நிக்கிறேன். வாரிசுகளை காமாடு தலமாடு காக்கிறேன் பாடா என்று சொல்லி குடியமத்தி அமர்ந்தாரா இந்த முப்பாட்டை இந்த வண்ணா பாரவட்டியில. அப்ப வண்ணா பாரவட்டியில ஆடுமாடு மெச்சு பொழப்பு நடத்தினது பொய்யா போச்சுடா கிழவா. அப்ப கிளவி சொன்னுச்சா இந்த வண்ணா பாரவட்டி கருப்பனை கும்பிட நம்ம மேலூர்லயே நம்ம சிவகங்கையிலையும் போய் நம்ம சாமிக்கு மாலை வாங்க கூடாதுன்னு உங்க பாட்டேன். மாட்டு வண்டி கட்டி போய் மாட்டு வண்டி கட்டி இந்த வண்ணா பாரவட்டி எங்க கிளவே மயிலக்கலை 2 ஊட்டிய அங்க கனத்த நல்ல நெல்லும் முட பாறையத்தி என் கருப்பை உனக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டிய மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி வட்டானம் போய் மதுரை மீனாட்சி பட்டணம் போய் இந்த வண்ணா பரவட்டி கிளவே அங்கே தாளம்பூ வாசத்துக்கும் அங்கே தல்லாகுல ரோட்டுக்கும்
சிரிச்ச முகத்துக்கு நம்ம கிழவே சிம்மக்கல் விதிக்கும் டாய். அத்தீரு வாஜத்துக்கு என் கருப்பனுக்கு நம்ம கிழவே அணக்கல் ரோட்டுக்கு அங்க கோட்டு உருமாலுக்கு கிழவே கோரி பாளையம் விதிக்கு எங்கடா? அங்க தேங்காய் வளத்துக்கு வண்ணா பாரவட்டி கிழவே தெரு முட்டி வீதிக்கு வாடாடே அங்க பூப்பாரம் தானே ஏத்தி வண்டிகளை பாறை ஏத்தி அங்க பூப்பாரம் தானே ஏத்தி எங்க நொண்டிச்சாமிக்கு புள்ள மாடு 2 ஊட்டிய மதுரை ஒத்தக்கடை வழியில இந்த வண்ணா பாரவட்டி கிழவே